மத்திய பிரதேசத்தில் வாக்குப்பதிவான 4 மின்னணு இயந்திரங்கள் தீப்பிடித்து சேதம். வாக்குச்சாவடி மையத்திலிருந்து பாதுகாப்பு மையத்திற்கு பேருந்தில் ஏற்றிக் கொண்டு செல்லும் போது ஏற்பட்ட அசம்பாவிதம். மர்மமான முறையில் உயிரிழந்த நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரின் எலும்புகள் டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. மதுரை மண்டல தடயவியல் ஆய்வக முடிவுக்காக காத்திருக்கும் காவல்துறையினர். நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரின் மரணத்தில் கூலிப்படைக்கு தொடர்பா? விசாரணையை முடக்கி வைத்துள்ள தனிப்படை காவல்துறையினர். கடலூரில் இருசக்கர வாகனத்தின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு. கிருஷ்ணகிரியிலும் மரம் முறிந்து விழுந்து ஒருவர் உயிரிழப்பு, மற்றொருவர் படுகாயம். தமிழகத்தில் இன்று பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. வட மாவட்டங்கள் மட்டுமின்றி டெல்டாவிலும் மழைக்கு வாய்ப்பு. மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வரும் கல்வியாண்டில் தொடங்கப்படும் என முதலமைச்சரின் தனிச் செயலாளர் முருகானந்தம் தகவல். திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சி சாதனை அல்ல வேதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டு. அயோத்தி ராமர் கோயிலுக்கு காங்கிரஸ் பூட்டு போடாமல் தடுக்க பாஜக 400 இடங்களில் வெற்றி பெறுவது அவசியம். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி மீண்டும் சர்ச்சை பேச்சு. வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியதாக பிரதமர் மோடிக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பிரதமர் மோடி மத கலவரத்தை தூண்ட முயற்சிப்பதாக மனுவில் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தில் 80க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து. பணியாளர்கள் ஒட்டுமொத்த விடுப்பு காரணமாக மேலும் பல சேவைகள் தாமதம் என தகவல். ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சம்சனுக்கு போட்டிக்கான ஊதியத்தில் 30 விழுக்காடு அபராதம். தவறாக அவுட் தந்ததாக கூறி அம்பையருடன் வாக்குவாதம் செய்ததால் நடவடிக்கை. தெலுங்கானா வெமுலவாடா ராஜராஜேஸ்வரி கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு. கோவில் நிர்வாகம் சார்பில் பிரதமர் மோடிக்கு அங்கவஸ்திரம் அணிவித்து மரியாதை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.